இருங்க, இருங்க. இது தள்ளிட்டு போற பதிவு கிடையாது. இது வந்து பார்க்க வேண்டிய பதிவு. ஏன்னா, அந்த மளிகை கடைக்காரங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த முக்கியமான பதிவு. இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போம்போது, பேரண்ட்ஸ் வந்து வாங்கி குடுப்பாங்க இல்லையா? சில நேரம் அவங்க குழந்தைகள கூட காச குடுத்துட்டு வாங்கி உடனே சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா, நான் அனுபவப்பட்டது. குழந்தை வந்து இப்ப ஜெல்லி வாங்கிட்டு வந்துட்டான். அதாவது முட்டாய் வாங்கன்னு காசு கேட்டான். ரூ. 10 குடுத்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து பிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். ஏன்னா, அத பார்க்கும்போது 3 மாசம் ஆச்சு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி நெறைய இருக்குது. குழந்தைகளுக்கு சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? அதனால மளிகை கடைக்காரங்க என்ன குடுத்தாலும் அது சரியான இதா தான் பொருளா தான் இருக்கா? டேட் முடிஞ்சுதா? முடியல அப்படின்னு பார்த்து குடுங்க. ஏன்னா நானே போட்டுருக்கிறேன் அது மாரி. ஒரு கலருங்க. அந்த கலரே 6 மாசத்துக்கு முன்னாடி கலரே எடுத்து குடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி அலட்சியமா இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மளிகை கடைக்காரங்களா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எந்த பொருள் குடுத்தாலும் பார்த்து குடுங்க. ஏன்னா குழந்தைகள் நம்ம கண்கள் மாரி பார்த்துக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. மளிகை கடைக்காரர்களே பார்த்துக்கங்க. லாபம் முக்கியம் கிடையாது. உண்மை தான் முக்கியம்.